அண்ணே இது ஷார்ட் லைஃப். வந்தமா சாப்பிட்டமா போட்டோமா போயிட்டே இருக்கணும். அதனாலதான் ஹார்ட் அட்டாக்கு கேன்சர்லாம் வருது. ஹார்ட் அட்டாக்கா? அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, எடுக்கிறாண்டா, ஐயோ எடுக்கிறாண்டா, ஒரு முறை பயன்படுத்த பிளாஸ்டிக்கே எடுக்கிறாண்டா. ஆமா எடுக்கிறாண்டா. தவிக்கிறாடா, பூமித்தாய் தவிக்கிறாடா, கோவிந்தையை மற்ற முடியாமல் தவிக்கிறாடா. ஆமா தவிக்கிறாடா. கண்டு கலடா, யாருமே கண்டு கலடா, இது போன்ற அநியாயத்தை கண்டு கலடா. யாரும் கண்டு கலடா. தட்டி கேட்கணும், மக்கள் தட்டி கேட்கணும், இது போன்ற அநியாயத்தை தட்டி கேட்கணும். உடனே தட்டி கேட்கணும். அண்ணே இத்தனோண்டு பிளாஸ்டிக் தான், இதுவா சுற்றுச்சூழலை பாதிக்கும்? போங்க அண்ணே. அட நீ மட்டுமா பிளாஸ்டிக் வாங்கி யூஸ் பண்ற? ஆஹா. உலகமே அதைத்தான் வாங்கி யூஸ் பண்ணி தூக்கிப்படுது. ஆமா. அது மட்டுமா, அறிவியல் வளர்ச்சின்ற பேர்ல மின்னணு கழிவுகளையும் தூக்கிப்படுது. ஆமா. இது நம்ம பூமியில் மேல் மட்டத்தை ஆக்கிரமிச்சு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துது. ஆமா. மழைநீர் மண்ணுக்குள் போறதை தடுக்குது. ஆமா. மழைநீர் மண்ணுக்குள் போனாதான் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். ஆமா. கிணத்துல தண்ணி வத்தாம இருக்கும். ஆமா. விவசாயம் பெருகும். ஆமா. அப்புறம் எப்படினே அவசரத்துக்கு பொருள் வாங்குறது? கோணிப்பையில வாங்கு. ஆமா. ஏன் துணிப்பையில வாங்கு. ஆமா. காகித பையிலையாவது வாங்கு. ஆமா. ஆனா பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் பயன்படுத்தவே கூடாது. பயன்படுத்தவே கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறைக்கலாம். ஆமா. பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். ஆமா. சரிங்கண்ணே, நீங்க சொல்றது மாதிரி செஞ்சா மண் வளம் பெருகும், நில வளம் பெருகும், நீர் வளம் பெருகும், மக்கள் நோயின்றி மகிழ்ச்சியா